ஹலோ, எப்படிடி இருக்க? குஞ்சினு சுகானோ? ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? ശരി, ഞാൻ എല്ലാവരും കേട്ടതായിട്ട് சொல்லணும். ம். ஆரா? நான் மேலே வீட்டில் இருக்கிறேன். நான் வந்து கொத்தனார் வேலை பார்க்குறேன். இந்த கம்பவுண்டில் யாராவது ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா என்கிட்ட தான் சொல்லுவாங்க. நான் பார்த்து குடிப்பேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா என்னைய கேளுங்க. கீழே புதுசாக குடி வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதான் ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி. நீங்கள் கேரளத்துக்காரங்களா? அதே. அழகா இருக்கு. ஓகே மேடம், பாய். மறந்துடாதீங்க, எதா இருந்தாலும் கூப்பிடுங்க. சரி, விളിക്ക. ஓகே. சேச்சி, உள்ள வரலாமா? வாங்க சேட்டா. ஆஹா, பால்ல செஞ்ச கொழுக்கட்டை மாதிரி இருக்காளே. சேச்சி, ஒரு சின்ன டவுட்டு கேட்கலாமா? ஆ, தாராளமாயிட்டு. இல்லை, நீங்கள் கேரளா, இங்கே எப்படி நீங்கள்? ஓ, அதா. ஆ, ഞാനും എൻ്റെ ഹസ്ബൻഡും ലവ് മാരേജ്. அவருக்கு இங்கே தான் வேலை எல்லாமே. நாங்கள் இங்கே வந்துட்டோம். அப்படியா? அவர் நல்லா தமிழ் சம்சாரிக்கும். ஆ, எப்படியும் உன் புருஷன் வெளியில வேலை வேலைன்னு போயிடுவான். நம்ம வேலை வேலைன்னு சொல்லி நம்ம வேலையை காமிச்சிட வேண்டியதான். உங்கள் காதல் கதையை கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஓ, காதல் கதையா? அது காதல் கதைன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு குட்டி സ്റ്റോറി. ആലപ്പുഴ தெரியும் இல்லையா? ஆ, தெரியும். ഞാൻ അവിടെ ഫുഡ് സ്റ്റാൾ വെച്ചിരുന്നேன். ஆ, എൻ്റെ ഹസ്ബൻഡ് ஒரு டைம் അവിടെ டூர்னு வந்திருந்தேன். ஆ, வந்தப்போ என்ன பார்த்துட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. ஞானும் யோசிக்காம எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஞானும் அவரும் கூடி இங்க ஓடி வந்துட்டோம். ஆ. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? ஒருவேளை இப்போ தான் கல்யாணம் பண்ணீங்களோ? இல்ல, நமக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. ஆ, நானும் என் ஹஸ்பண்டும் வேற வேற ஊர்ல இருந்தோம். ஆ. அவருக்கு சரியா ஜோலி செட் ஆகல. இப்போ இங்க சென்னையில நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அது கொண்டு நம்மளை இங்க வந்துட்டு. அப்போ குழந்தைங்களா? குழந்தை இன்னும் பிறக்கலைங்க. அவர் எப்படியும் ஜோலி ஜோலின்னு போயிரும். பார்க்க வேண்டிய ஜோலியை பார்க்கலன்னா எப்படி குழந்தை பிறக்கும்? சேச்சி, இங்கு நிறைய வீட்டில் தொட்டில் ஆடுறதுக்கு காரணம் அவங்க வீட்டில் கட்டில் ஆடாததான் காரணம். கட்டில் ஆடாதது மட்டும் காரணம் இல்ல. கட்டில் ஆட்டம் ஒரு ஆள் வேணுமല്ലോ. உங்க புருஷனை நீங்க தான் கைக்குள்ள பிடிச்சி வச்சுக்கணும். சேட்டா, அதை பத்தி இப்ப பேச வேணாம். நான் குளிக்க போறேன். நீங்க கொஞ்சம் போங்க. இந்த கேரளத்து பெண்குட்டி நமக்கு தான். ഹലോ, കൊത്തനാർ ചേട്ടാ. இங்க வீட்டில் வாஷ் பேஷன்ல வெள்ளம் வருന്നില്ല. நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட சொன்னேன். அவர் தான் உங்க நம்பர் கொடுத்து நீங்க நல்லா பாப்பீங்கன்னு சொன்னாரு. கொஞ்சம் வரலாமா? அப்படியா? இந்த வந்துட்டேன். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் நல்லா வேலை பார்ப்பேன்ட்டு. எல்லா வேலையும் பார்ப்பேன்னு சொன்னேன். என் ஃபோன் நம்பரை நீங்க தான் வாங்காம விட்டீங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாஷ் பர்சன் அதானே? ஆமா சேட்டா. நான் நல்ல வேலைக்காரன், நல்ல மூளைக்காரன். பாத்திரவா? ம்.
சேச்சி 3/4% பார்த்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி வந்துடும். ம் இந்த வாட்டம் சரியில்லை, இந்த வாட்டம் தான் சரியா வரும். சேச்சி தண்ணி வருதான்னு பாருங்க. சேட்டா என்ன பண்ற? சாரிங்க சேச்சி, வேலை பார்க்குற இடம் மாறி போச்சு. ஆனா தண்ணி வந்துடும். ஐயோ ஆமா சேட்டா, வெள்ளம் வந்துருச்சு. என்ன சேச்சி, தண்ணி வர வச்சனா? ஆமா சேட்டா, நான் கூட உங்களை பத்தி தப்பு தப்பா நினைச்சிட்டேன். ஆமா, அன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. எந்த சேட்டா? அதான் அந்த குழந்தை மேட்ரு. அதான் சேட்டா, நான் ஒரு சத்தியம் சொல்லட்டுமா? என் புருஷனுக்கு எந்திரிக்கவே எந்திரிக்காது. நமக்கு குஞ்சு பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிருச்சு. அப்ப அன்னைக்கு கேட்டப்போ உங்க புருஷன் வேலை வேலைன்னு ஒவ்வொரு ஊரா சுத்துறோம்னு சொன்னீங்க. அது ஒன்றும் இல்லை சேட்டா, ஜோலிக்காயிட்டு ஒன்றும் ஒரு இடத்தும் போயில்ல. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் நம்மளை ஹாஸ்பிட்டலாக சுற்றியது. கவலைப்படாதீங்க சேச்சி, என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. அது நிறைய பேருக்கு கொடுத்து அவங்க குடிச்சு குழந்தையும் பெற்றிருக்காங்க. நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்களே, கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அந்த கஷாயம் கொண்டு வரேன். ம் சரி சேட்டா. சரிங்க சேச்சி, உடனே வர்றேன். சேச்சி இந்தாங்க, இதை நீங்க குடிச்சீங்கன்னா குழந்தை பாக்கியம் உடனே உண்டாகும். சேட்டா, என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க குடிச்சீங்கன்னா தானா உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் பண்ணிடுவாரு. என்ன சேட்டா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கொத்தனார் முருகேசன் சொன்னா எல்லாம் நல்லது நடக்கும். நீங்க குடிங்க, நான் சொல்றேன். சரி சேட்டா, உங்க மேல இருக்க நம்பிக்கையில நான் குடிக்கிறேன். தூக்கம் வர்ற மாதிரி இருக்குமே, அப்படின்னா உடனே போய் படுத்துருணும். தூங்குனாத்தான் மருந்து வேலை செய்யும். சரி சேட்டா, நான் போய் கிடக்காம், நீங்க போங்க. நான் மருந்து கலக்கி உனக்கு கொடுத்தது உன் புருஷனுக்கு நினைச்சியா? நான் கொடுத்ததே உன்னை அடையிறதுக்கு தான். சேச்சி தூங்கிருச்சு. இன்னைக்கு ஒரு கை பாத்திர வேண்டியதா. டேய், யார் நீ? நான் நான்
மஞ்சு மஞ்சு என்ன எந்திரிக்க மாட்றா? என்னடி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குற? என்னை மன்னிச்சிருங்க. எத்தனை பிராവശ്யம் நீங்க சொல்லியிருக்கீங்க தெரியாத யாரையும் வீட்டுக்கு உள்ள விடாதேன்னு. மேல் மாடியிலேயே குடியிருக்குന്നിல்லே ஒருத்தன் கொத்தனாரு അയാള് இங்க வீட்டின் ஆத்து வந்து பேசிச்சு. நமக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் சொன்னேன். அவரையே ஏதோ ஒரு கஷாயம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து என்னை குடிக்க வச்சுட்டான். அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் படிச்சு படிச்சு சொன்னில்ல, தெரியாத ஆளா யாருமே வீட்டுக்குள்ள விடாத உனக்கு சொன்னில்ல. நமக்கே இந்த ஊர் புதுசு, தெரிஞ்சுமா நீ இப்படி இருக்க? என்னை மன்னிச்சிருங்க.